நடைபெறும். இங்கு மிகப்பெரிய தெப்பக்குளமும் இருக்கின்றது. பிரம்மாண்டமான தெப்ப உற்சவமும் நடைபெறும். இந்த தெப்ப உற்சவம் மாசி மாதம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்குள்ள தீர்த்தம் நூபுர கங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. மலையிலுள்ள புனித சுனை நீர் இங்கிருந்துதான் பெருமாளுக்கு தினமும் திருமஞ்சனம் நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த அற்புதமான அழகர் கோயில் மலையில்தான் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலையும் அமைந்துள்ளது. மதுரை அழகர் மலை உச்சியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ராக்காயம்மன் கோவிலும் இந்த அழகர் மலையின் தொடர்புடையதுதான். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வற்றாத நூபுர கங்கை என்று அழைக்கப்படும் சிலம்பாறு நீர் விழும் இடத்தில்தான் இந்த ராக்காயம்மனும் வீற்றிருக்கின்றார். இந்த ராக்காயம்மன் அழகரின் காவல் தெய்வமாகவும் பார்வதியின் அம்சமாகவும் வணங்கப்படுகிறார்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த யோகம் ஜோதிடம் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.